9ஆம் தேதிக்கான கேரளா லாட்டரி கெஸ்ஸிங் பார்க்கலாம். ஸோ இந்த 751 156 அப்படின்னு எடுத்தோம். அது மட்டும் இல்லாமல் 151 அப்படின்ற நம்பரும் வரலாம் அப்படின்னு பார்த்தோம். 651 வரலாம் அப்படின்னு. அது மட்டும் இல்லாமல் இந்த 75ல் 07ன்ற நம்பர் எடுத்தோம். 49க்கு 44, 35க்கு 03, 75க்கு 07ன்னு அவன் கரெக்டாக 75ன்ற நம்பரே எடுத்துன்னு வந்து வச்சுட்டான். அது மட்டும் இல்லாமல் இந்த 30ன்னு வந்தால் 02 வரும் அப்படின்னு பார்த்தோம். இந்த 03க்கு 02, அதாவது 30ன்ற நம்பரு எப்படி வந்தாலும் இங்கே பாருங்கள் 35க்கு ஒரு 20. ஸோ இந்த மாதிரியும் பார்த்தோம். அது கரெக்டாக வந்து நமக்கு 03க்கு 75ன்ற நம்பர், அந்த 02 நம்பருமே ஃபுல் ஆப்போசிட் வந்துடுச்சு. ஸோ பாருங்கள், கொஞ்சம் கவனமாக வரது தான் வருது, புதுசாக எதுவும் இல்லை. ஓகேவா? அதனால் பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் இந்த 25 வரும்போதே சொல்லிட்டேன், இதனுடைய ஆப்போசிட் நம்பர் எல்லாமே இந்த மாதம் கேமில் வரும் அப்படின்னு. அதுபடி நமக்கு பார்த்திங்கன்னா 52 வந்துச்சு, இப்போ 75 வந்திருக்கு. ஸோ 70, 20 அந்தமாரி ஆல் போர்டு வரும். அதுவும் இல்லாமல் ஃபாலோவிலே நமக்கு 0770 இருக்குது. பார்த்து உங்கள் 0ன்ற நம்பர் வரும்போது 05, 0770வும் ப்ளே பண்ணுங்கள். சரி பாருங்கள், இந்த 10 அப்படின்ற நம்பரில் 06லேருந்து ஆரம்பித்து இப்போ 15 அப்படின்ற நம்பர் வரைக்கும் வந்திருக்கு. ஓகேவா? இப்போ அதுக்கு அடுத்து போவோமா அப்படின்னா சான்ஸ் இருக்குது. இது வரைக்கும் நேற்றே பார்த்துட்டோம். இப்போ என்னென்னா இந்த 158 அப்படின்ற நம்பரை இங்கே நமக்கு ஒரு நம்பர் குறைச்சி 751 அப்படின்னு இருக்குது. இது எங்கேருந்து அப்படின்னா, இது ஏற்கனவே நிறைய முறை பார்த்துட்டோம். சரி, அதையும் பார்த்துருவோம். இந்த இடத்துல பார்த்துக்கலாம். 541 அப்படின்னு இருக்குது இல்லையா? இந்த 541க்கு 159ன்ற நம்பரை பார்த்துக்குங்க. இந்த 541லேருந்து இங்கே பாருங்கள், ஃபஸ்ட்டு ஏபி 15. இந்த ஏபி 15லேருந்து ஒரு நம்பர் குறைச்சா 158. இங்கே அதே மாதிரி 159க்கு 158. இப்போ இந்த 15 ஏசியில் 51 அப்படின்னு வரும்போது, ஏசியில் 51ன்னு வரும்போது இந்த 9க்கு இங்கே பி போர்டில் 4 வரணும். ஓகேவா? அதே மாதிரி பாருங்கள், இது நிறைய முறை பார்த்துட்டோம். அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஏசி 51க்கு இந்த 8க்கு இங்கே கரெக்டாக 3, பி போர்டு 3. ஓகேவா? பி போர்டில் 3. இப்போ அதிலிருந்து கரெக்டாக நமக்கு 3 மாதம் கேப்பு. இந்த 3 மாதம் கேப்பில் இதில் ஒரு நம்பர் குறைச்சி எதனா ஒரு நம்பர் வரும்னு எதிர்பார்த்த மாதிரி கரெக்டாக அதே மாதிரி வந்துச்சு. இப்போ என்னென்னா இந்த 159க்கும் இந்த 158க்கும் நமக்கு 3 மாதம். திரும்ப இந்த 159 வந்து 751க்கு கேப்பை 3 மாதம். அது இல்லாமல் இந்த 506 அப்படின்ற நம்பர் வரும்போது இந்த 710 அப்படின்ற நம்பர்லேருந்து தான் ரிசல்ட் வரும் அப்படின்னு எடுத்தோம். அது இது பாருங்கள், 517 இந்த 510க்கு, அதே மாதிரி 065க்கு இந்த 210 அப்படின்ற நம்பர்லேருந்து தான் ரிசல்ட் வரணும். அது அப்படி வரும்போது இந்த 158 இந்த 531 இந்த மாதிரி கேம் வரும்னு எதிர்பார்த்தேன். அது பார்த்திங்கன்னா இப்போ 2 நாள் தள்ளி வந்திருக்கு. 2 நாள் தள்ளி வந்திருக்கு. இப்போ என்னென்னா இந்த இங்கே ஏபி 15, இங்கே ஏபி 15, இப்போ பிசியில் 51 அப்படின்னு வச்சுக்கலாம். இப்போ இந்த 1 முதல்ல சி போர்டு, அப்புறம் ஏ போர்டு. இப்போ இங்கே ஏ போர்டு, இங்கே சி போர்டு. இப்போ சி போர்டுலேருந்து ஏ போர்டு 1 அப்படின்ற நம்பர் வரணும். ஏ போர்டு 1ன்னு வரும்போது ஃபஸ்ட்டு இங்கே 54, இங்கே 53, இப்போ 52. அவ்வளோதான் கேமு. 152 அப்படின்ற இல்லை சி ஏ போர்டில் 1 வரணும். ஓகே, ஏ போர்டில் 1க்கு ஆமாம், இங்கே 58க்கு ஏபி 53, இங்கே ஏபி 54க்கு இங்கே பிசி 59. இப்போ ஏபியில் 75க்கு பிசியில் 25. ஸோ 125 அப்படின்ற ஒரு நம்பரு ட்ரை பண்ணலாம். ஓகேவா? ஸோ 5ன்ற நம்பரு அப்படியே தான் இருக்கும் கேமில். ஓகேவா? இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே ஏ போர்டு, இங்கே பி போர்டு, இங்கே பி போர்டு, ஏ போர்டு,
இப்போ பி போர்ட்லேருந்து சி போர்டு போகணும். ஏன் அப்படின்னா இந்த சி போர்டில் இருக்கிற 1 ஏ போர்டுக்கு வரணும். ஓகேவா? அப்போ ஏசி 15 வரணும். இங்கெல்லாம் ஏசி 51. இங்கே பார்த்தீங்கன்னா ஏசி 51, இங்கே ஏசி 51. இப்போ இங்கே ஏசி 15 அப்படின்னு வரணும். ஓகேவா? ஏசி 15 வந்துச்சுன்னா 125 அப்படின்ற நம்பர் வரணும். இந்த 038 அதுக்கு மேலே 251 தான் இப்போ 751 அப்படின்னு வந்திருக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த நம்பர்லேருந்து 950 அப்படின்ற நம்பர்லேருந்து ஏதாவது ஒரு நம்பர் ஆப்போசிட் பண்ணி கேம் வரணும். அது சான்ஸ் இருக்குது. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா மேலே 75, ஓகேவா? இந்த 75 இங்கே ஒரு 95. ஸோ இதில் இதுவுமே சான்ஸ் இருக்குது. இந்த மாதிரி ஏன்னா ஒரு கேமு வரத்துக்குமே சான்ஸ் இருக்குது பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் இந்த 03 இந்த 75, ஓகேவா? இது நல்லா பார்த்துங்க. 03 75 அப்படின்னு வரும்போது ஒரு சில கேமெல்லாம் வருது. அதை பார்த்துட்டு வந்துடுவோம். இந்த இடத்துல நாம் எடுத்தோம் 5 தான் வரும் அப்படின்னு ஏ போர்டில் பி போர்டில். அது மட்டும் இல்லாமல் இன்னொரு இதுலேயும் வந்து 5 வரும் அப்படின்னு எடுத்தோம். இங்கே 50 54 50 52 நான் எடுத்தோன்னு நான் நினைக்கிறேன். 56 எடுத்தோம். அது 51 அப்படின்னு வந்துருச்சு. ஸோ இந்த மாதிரி இப்போ என்னென்னா மறுபடியும் இங்கே ஒரு 5 வரத்துக்கான வாய்ப்பு இருக்குது. அது வந்து இப்போது இங்கே பார்த்தீங்கன்னா 53 57 இல்லைன்னா 58 58 57 திருப்பி 75. 58க்கு ஃபுல் ஆப்போசிட் பார்த்திங்கன்னா 03. அது இப்போது அதுலேருந்து ஒரு நம்பர் குறைச்சி 57, அதுக்கு 75. இப்போ 56 அப்படின்ற நம்பருமே இங்கே வரத்துக்கான வாய்ப்பு இருக்குது. அது டைரெக்டாக 65 அப்படின்னு வரலாம். ஓகேவா? இங்கே ஃபஸ்ட்டே வந்து 2 நம்பரு ஃபுல் ஆப்போசிட் 58க்கு, அப்புறம் பார்த்திங்கன்னா 57க்கு திருப்பி 57ன்னு வச்சாச்சு. இப்போ 65ன்ற நம்பரை 56ன்னு அடிக்கலாம், இல்லைனா 65ன்னு அடிக்கலாம். மேக்ஸிமம் 56 65 அப்படின்ற நம்பர் வரலாம். அது எப்படின்னு பழசெல்லாம் நம்ம பார்த்துட்டு வந்துடலாம். இங்கே பாருங்கள், இதில் உங்களுக்கு தெரியும். பார்த்தீங்கன்னா இங்கே 25 45 65 இந்த கேம் புரியுதா? பாருங்கள், 25 திருப்பி 52ன்னு வச்சாச்சு. 45க்கு ஒரு நம்பர் ஆப்போசிட் பண்ணி 95ன்னு வச்சாச்சு. அதுக்கப்புறம் 65. ஓகேவா? இப்போ இதே மெத்தடில் தான் கேம் இங்கே வரணும். அப்படி இல்லைன்னா இதை எப்படி பார்க்கலாம்? 03 53 52 53க்கு ஒரு நம்பர் ஆப்போசிட்டு, 52க்கு ஒரு நம்பர் ஆப்போசிட்டு. இப்போ 51 இல்லை 54 அப்படி தான் வரணும். அது எப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள், 57 54 55 57, அதாவது 57 59 இதில் ஒரு நம்பர் ஆப்போசிட்டு. இதில் ஒரு நம்பர் ஆப்போசிட் பண்ணால் 59க்கு 54, இது 55 டைரெக்டாக. இங்கே ஒரே ஒரு நம்பர் தான் ஆப்போசிட் வந்துச்சு. ஸோ அந்த மாதிரி இப்போ 2 நம்பர் ஆப்போசிட் வந்துச்சு. இப்போ 75, இங்கே மேக்ஸிமம் 65 56 அப்படின்ற நம்பர் தான் வரணும். அதுவுமே பார்த்துட்டு வந்துடலாம். இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள், இப்போ நமக்கு 03 வந்துச்சா? இங்கே 03க்கு 35, அப்புறம் பாருங்கள் 75 00 அப்படின்னு இருக்குது. ஸோ 00 என்னென்னா இது வந்து மொத்தமே ஒத்தப்படையில் போயிடலாம். 35 75 55க்கு ஃபுல் ஆப்போசிட்டு. ஸோ 55க்கு இங்கே நமக்கு வந்து 30க்கு 35ன்னு இருக்குது, 75க்கு 75 டைரெக்டாகவே இருக்குது. இப்போது இந்த மெத்தட் படி வந்துச்சுன்னா 0550 அப்படின்ற நம்பர் வரலாம். ஓகேவா? 0550. ஸோ நமக்கு 30க்கு ஒரு நம்பர் ஆப்போசிட் பண்ணி 03, 75 டைரெக்டாகவே 75. இப்போ 00 என்ற நம்பரு இது பார்த்திங்கன்னா இதே மெத்தடில் இன்னொரு இடத்துல இருக்கும், மார்க் பண்ணாமல் விட்டுருக்கேன். ஸோ இதே மெத்தடில் இன்னொரு இடத்துல இருக்கும், அதை நீங்கள் பாருங்கள். அப்படி பார்க்கும்போது இப்போ எனக்கு கிடைச்சதுனால நானும் உங்களுக்கு நான் அதை சொல்லிடுறேன். இதே மாதிரி இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா
இங்கே பாருங்கள் 03 நமக்கு இப்போ 03 டைரெக்டாகவே ஏபியில் 03 வந்துச்சு. இந்த 70க்கு 75 அப்படின்னு வந்துச்சு இப்போ பார்த்தீங்கன்னா இந்த 56ன்ற நம்பர் தான் நாம் எடுக்கிறோம். இந்த 56ன்ற நம்பருக்கு தான் நமக்கு 51 இல்லைன்னா 06 அப்படின்றதெல்லாம் வரணும். ஆனால் நம்ம 56ன்ற நம்பரே தான் எடுக்கிறோம். இங்கே பாருங்கள் கரெக்டாக இந்த மெத்தடு பாஸ் ஆக சான்ஸ் இருக்குது. 03க்கு நமக்கு ஏபி 03, மேலே இருக்கிற 70க்கு 75. ஸோ இந்த 56ன்ற நம்பர் டைரெக்டாக நமக்கு 56ன்ற நம்பரே வரலாம். ஓகேவா? இந்த மாதிரி மெத்தடில் தான் எடுக்கிறேன். இதுவுமே பார்த்திங்கன்னா இது பார்த்திங்கன்னா 08க்கு நமக்கு ஒரு 03 வந்துச்சு. இந்த 75ன்ற நம்பருக்கு டைரெக்டாக 75ன்னு வந்துச்சு. இங்கே 56 வரணும். ஆனால் பார்த்திங்கன்னா இந்த ஏபி மெத்தடில் இது இருக்கிறதுனால இங்கே ஏசி 56 வந்திருக்கு பாருங்கள். ஸோ இந்த 03 75ன்னு வந்தால் அந்த 56 அப்படின்ற நம்பர் தான் வரணும். இன்னும் சில இடத்துலலாம் இருக்கும். அதெல்லாம் நிறையா பார்த்துருந்தா டைம் போயிட்டே இருக்கும் நமக்கு. அதனால் மேக்ஸிமம் 0550 இல்லைன்னா 5665 அப்படின்ற நம்பர் தான் ஏபியில் வரத்துக்கான வாய்ப்பு நிறையா இருக்குது. பார்த்துங்க 125 அப்படின்ற நம்பர் தான் ஸ்ட்ராங்காக எடுத்திருக்கேன். அதோடு பார்த்திங்கன்னா ஏபி 5665 இல்லை 0550 அப்படின்னா 05ன்ற நம்பருக்கு தான் சான்ஸ் இருக்குது. 50ன்ற நம்பரு எப்படின்னு தெரில. பார்த்துங்க 05ன்ற நம்பர் வரலாம். ஏன்னா நம்ம ஃபாலோ நம்பரில் 05 நம்பர் இருக்குது. அதோட 7007 இருக்குது. ஏபியில் 38ன்ற நம்பர் ஃபாலோ நம்பர் இருக்குது. அதுக்கு 384 அப்படின்ற நம்பர் இருக்குது. ஸோ இதெல்லாம் உங்களுக்கு ஐடியா வந்துச்சுன்னா ஃபாலோ பண்ணுங்கள். ஏபியில் 6556 அப்படின்ற நம்பரு 05ன்ற நம்பரு பார்த்துங்க. இந்த 125ன்ற நம்பர் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. பார்த்துக்குங்க. இந்த ஏபியில் 25 இருக்குது. அது கீழே 52ன்னு திரும்பி இருக்குது. ஸோ அப்படி வரும்போது பிசியில் 28 இருக்குது. அதாவது எப்படின்னா அந்த 253 அப்படின்ற ரிசல்ட்டில் அன்றைக்கி அது கீழவே பார்த்திங்கன்னா 258ன்னு வந்துச்சு. என்னன்னு கேட்டிங்கன்னா அந்த ஏசி 23 நமக்கு பிசியில் 28 அப்படின்னு வந்திருக்கும். இப்போ அதே மாதிரி 5 வச்சு 751ன்னு இருக்குது. ஒருவேளை அந்த ஏசி 71 பிசியில் நமக்கு 76 அப்படின்னு கூட மாறலாம். அப்படி இல்லைன்னா இந்த 25க்கு 28 வந்த மாதிரி இந்த 75க்கு 78 பிசியும் வரலாம். ஓகேவா? பார்த்துங்க. இந்த 99 அப்படின்ற நம்பரு ஏசி ஏபி வந்தது. ஸோ மறுபடியும் வந்து ஏபிலேயே திரும்பவும் 99ன்ற நம்பர் வரலாம். பாருங்கள். ஏன்னா 9ன்ற நம்பர் இந்த மாதத்தில் ஆல் போர்டில் நிறையா வரத்துக்கான வாய்ப்பு இருக்குது.